புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 6ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கும் சகோதரர்கள் முழு ஆண்டு தேர்வுக்கு பயந்து எழுத வராமல் ஓடி ஒளிந்துள்ளனர். இந்த நிலையில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஓடி ஒளிந்த மாணவர்களை தேடி பிடித்து அவரது இருசக்கர வாகனத்திலேயே அழைத்து வந்து தேர்வு எழுத வைத்துள்ளார். இந்த சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பேருந்து நிலையம் பின்புறத்தில் புனித அற்புதமாதா அரசு உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் ஆலங்குடி கலிவுல்லா நகர் ஏடி காலனியை சேர்ந்த முகமது யாசின் சபருனிஷா தம்பதியினரின் மகன்களான அர்ஜத் 8ஆம் வகுப்பும் முகமது யூனுஸ் 6ஆம் வகுப்பும் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கான முழு ஆண்டு தேர்வின் தமிழ் தாள் இன்று நடைபெற்றது. இந்த தேர்வுக்கு அர்ஜத் மற்றும் முகமது யூனுஸ் ஆகிய சகோதரர்கள் இருவரும் வராதது தெரிய வந்ததை தொடர்ந்து அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் சூசைராஜ் அவரது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அதில் அந்த பள்ளிக்கு வராத சகோதரர்களின் வீடு தெரிந்த ஒரு மாணவனையும் அழைத்துக் கொண்டு பள்ளியிலிருந்து சென்றுள்ளார். சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள அந்த சகோதரர்களின் வீட்டை தேடி பிடித்து சென்ற தலைமை ஆசிரியரை கண்டதும் மாணவர்கள் இருவரும் அருகே உள்ள தைல மரக்காடு மற்றும் முந்திரிக்காடு பகுதிக்கு சென்று ஓடி ஒளிந்துள்ளனர். பின்னர் பள்ளி தலைமை ஆசிரியர் பள்ளிக்கு திரும்பிய நிலையில் காலை 10 மணிக்கு பிறகு மீண்டும் அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் சூசைராஜ் சகோதரர்களின் வீட்டுக்கு சென்று அவர்களது தாயாரிடம் பள்ளி மாணவர்கள் பற்றி விசாரணை செய்தபோது அவர் தனது மகன்களை காணவில்லை என்று கூறியுள்ளார். பின்னர் அந்த தலைமை ஆசிரியர் அக்கம் பக்கத்தில் விசாரணை செய்த நிலையில் அவர்கள் அருகிலுள்ள கயிறு தொழிற்சாலையில் ஒளிந்திருப்பதை தெரிவித்துள்ளனர். தலைமை ஆசிரியர் அந்த கயிறு தொழிற்சாலைக்கு சென்று மாணவர்களை பிடிக்க முயன்றபோது மாணவர்கள் மீண்டும் தைலமரக்காடு பகுதிக்கு ஓடியதால் மாணவர்களை விரட்டி பிடித்த தலைமை ஆசிரியர் அந்த மாணவர்கள் இருவரையும் அவர்களது வீட்டிற்கு அழைத்து கொண்டு சென்று மாணவர்களின் தாயார்களிடம் ஒப்படைத்துள்ளார். பின்னர் முழு ஆண்டு தேர்வு நடைபெறுவதால் இந்த 2 மாணவர்களும் பள்ளிக்கு தேர்வை எழுத வராததால் அவர்களை தேடி வந்ததாகவும் முழு ஆண்டு தேர்வு எழுதாமல் இருக்கக்கூடாது, கட்டாயம் அந்த தேர்வை மாணவர்கள் எழுத வேண்டும் எனவும் கூறியுள்ளார். தினந்தோறும் அவர்களை தேடி பிடித்து அழைத்துச் சென்று தேர்வு எழுத வைக்க வேண்டிய நிலை இருப்பதாக எடுத்து கூறியதைத் தொடர்ந்து அந்த மாணவர்களின் தாயார் உடனடியாக தனது மகன்களை பள்ளி சீருடை அணிய வைத்து பள்ளிக்கு கிளப்பியுள்ளார். தலைமை ஆசிரியரிடம் 2 மாணவர்களையும் ஒப்படைத்த தாய் நன்றியும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து பள்ளி தலைமை ஆசிரியர் தனது இருசக்கர வாகனத்தில் 2 மாணவர்களையும் ஏற்றிக்கொண்டு தேர்வு எழுதுவதற்கு பள்ளிக்கு அழைத்து சென்று தேர்வு எழுத வைத்துள்ளார். இந்த சம்பவம் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது.